அங்க வகிக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி உடன்பாடு இன்னும் எட்டப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க வருத்தம் தெரிவித்து அவங்க வெளியே வந்தா மீண்டும் மக்கள் நல்லி கூட்டணியா? இல்லை, அது நான் வெளியேறிட்டேன்னு உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன். அவர்கள் அப்படி வெளியேறி விட்டார்கள் என்று அறிவித்தால் அப்படி அவங்க வெளியேற மாதிரி எனக்கு தெரியல. காரணம், அவர்கள் அனைவருமே, நான் தான் சொல்கிறேன், இப்போ உங்களை சந்திக்க உட்கார முன்னாடி அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர்கள், தலைவர்கள், அண்ணா நம்ம ஒரு மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக சட்டமன்றத்துக்கு போகணும், குரலற்ற மக்களின் குரலாக நீங்கள் ஒழிக்கணும் அப்படின்றத தொடர்ந்து உங்களுக்கே தெரியும். நேற்று கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் திருமாவளவன் என் மீது வச்சிருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு நட்பின் காரணமாக பல முறை என்னை தொடர்பு கொண்டு பேசினார்கள். அதனால் என் மீது மாறாத பற்றுள்ள பல திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர் பெருமக்கள் கூட இந்த நிமிடம் வரையிலும் கூட என்னை தொடர்பு கொண்டு கொஞ்சம் பொறுத்தருங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு என்ன சொன்னேன், சரி சீட்டு தான் உங்களுக்கு நெருக்கடி இருக்குது, காங்கிரஸுக்கு கூட்டு கொடுத்துட்டீங்க, தேமுதிகவுக்கு கூடுதலாக கொடுத்துட்டீங்க, கமல்ஹாசனுக்கு கொடுக்குறீங்க, சீட்டே வேண்டாங்க, இந்த 10 அம்ச கோரிக்கை நிறைவேற்றுங்கன்ற. இது நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும், இன்னும் 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு, 5 வருஷம் கரடியாக நான் கத்தனை சட்டமன்றத்தில் செய்யலைங்க, மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகிறது, இது ஒரு வெற்றி கூட்டணி என்று நானே சொல்லியிருக்கிறேன்ல. அப்படி இருந்தால் இல்லை, நேற்று வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். அப்போ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த போது வேல்முருகன் கொடுத்து இந்த கோரிக்கைகளை திமுக அரசு பரிசீலிக்கும் அப்படின்னு என்னை அழைத்து முதலமைச்சர் சொல்லுவதில் என்ன உங்களுக்கு? அப்ப யார் தடுக்கிறா? எது உங்களை தடுக்கிறது? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? அப்பதான் நான் சொல்றேன், இங்க சமூக நீதிக்கு எதிரான, இங்க பாரதிய ஜனதாவில் இறக்கிவிடப்பட்ட, இங்க RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட முன்னேறிய சமூக நீதிக்கு எதிரான ஒரு கூட்டம் முதலமைச்சரை சுத்தி இருந்து கொண்டு முதலமைச்சரை இயக்குகிறது. அதனாலதான் முதலமைச்சருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நான் கேட்கறேங்க, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புல 150 அமைப்புகள் இருக்கு. ஐயா நெடுமாறன், குளத்திருமணி, கோவை ராமகிருஷ்ணன், மணியரச, எல்லா தலைவர்களும், தியாகு தோழர். நாங்களாம் என்ன சமூக விரோதிகளா? நாங்களாம் தீவிரவாதிகளா? நாங்கள் உங்களை சந்தித்து பேசணும்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டுடைய முக்கிய வாழ்வுரிமை பிரச்சனை குறித்து, ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து முதலமைச்சர்கிட்ட போய் நான் கடிதம் கொடுத்தேன், சந்திக்க நேரம் கொடுங்க. ஏன் எனக்கு சந்திக்க நேரம் கொடுக்கல? சரி கொடுக்கல. முத்துலட்சுமி அக்கா அவருடைய கணவர் இறந்துட்டாரு, உங்களுடைய சொந்த பட்டா இடத்துல வீரப்பனாருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டி கொடுக்கறது அனுமதி கொடுக்கணும், முதலமைச்சரை சந்திக்கணும்ன்றாங்க. பல முறை கேட்டுட்டேன், சந்திப்பு கிடையாது. சரி, இதுக்கு 2வது சந்திப்பு 10.5% நிறைவேற்றுவது குறித்து ராமதாஸ், அன்புமணியை தவிர்த்து ஏனைய வன்னியர் சமூகத்தினுடைய பல்வேறு சின்ன சின்ன அமைப்புகள் தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்னை சந்திச்சு எங்களை முதலமைச்சர்கிட்ட கூட்டு போங்க, நாங்க முதலமைச்சரை சந்திக்கணும்னாங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல பல முறை முதலமைச்சர்கிட்ட அவர்களை சந்திப்ப நேரம் கேட்டேன், தரல. சரி, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புன்னு என் தலைமையில் ஒன்று இயங்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த 10 ஆண்டு காலம் கோபேக் மோடின்னு சொல்வதிலிருந்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக மிகப்பெரிய போராட்டம், 1 லட்சம் பேர் 50,000 பேர் திரட்டி தொடர்ந்து போராடுற அத்தனை போராளி இயக்கங்களும் என்னோட இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரு தடவை உட்காந்து சந்திச்சு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த வடக்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய வடவர்களுடைய ஆதிக்கம் இங்கு அதிகமாக இருக்கு. அதனால அது ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை வடகிழக்கு மாநிலங்கள் போல தமிழ்நாட்டிலையும் ஒரு முறைப்படுத்தணும். நம்ம வட இந்தியர்களையோ மொழி வழி சிறுபான்மை நமக்கு எதிரி இல்லை. அதனால இதை முறைப்படுத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து நம்ம பேசணும். நீங்க கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கிறீங்க, எம்எல்ஏவா இருக்கீங்க, முதலமைச்சரோட நெருக்கமா இருக்கிறீங்க, ஒரு தேதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. மதிமுக உள்பட எல்லா கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் அதை கொண்டு போய் முதலமைச்சர் வீட்டில் கொடுத்துட்டு உடனே முதலமைச்சருடைய செக்ரட்டரி, உளவுத்துறை, மூத்த அமைச்சர்கள்லாம் உட்காந்து யார் யார் அந்த 150 பேர் கொடுங்கன்னாங்க. 150 பேரை கொடுத்து 2-3 மணி நேரம் அதை குறித்து நான் அவங்ககிட்ட மன்றாடுறேன். இவர்கள்லாம் சந்திக்கணுன்றாங்க. போன தேர்தலில் நமக்காக தேர்தல் வேலை செஞ்சவங்க, இவங்க யாரும் தீவிரவாதி கிடையாது, நக்சல் பாரி கிடையாது, எல்லாம் ஜனநாயக சக்திகள். அவங்க அத்தனை பேருமே இப்போ திமுகவை இந்த கூட்டணி ஆதரிச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு முறை கூட அவரை சந்திக்க முதலமைச்சர் தயாராக இல்லை. அப்போ இது எதை காட்டுகிறது? அப்போ நான் தான் சொல்றேன், முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பார்க்கும்போது நல்லா பேசுறாரு, நல்லா இருக்கிறாரு, அது எல்லாம் வேற. தனிப்பட்ட முதலமைச்சருக்கும் எனக்கும் எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது.